நல்லா பண்ணிருக்காரு. எல்லா படத்தோட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க. பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, ஃபைட்டு நல்லா இருக்கு. ஹிட்லர் 2 படத்துக்கான பொருத்தலாம் இல்லை, இருந்தாலும் அவங்க அந்த பாலத்துக்காக கஷ்டப்பட்டு ஹிட்லர் மாதிரி அதை கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. சரி, அதனால ஓகே பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த மாசமாக இருக்கவங்களாம் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் இறந்துடுறாங்கல்ல, அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் சென்டிமெண்ட். ஃபுல்லாகவே சோசியல் மெசேஜ் தான் சார். நல்ல ஒரு சமூக அக்கறையோட நல்ல ஒரு கதை தான் அது. விஜய் ஆண்டனி உண்மையிலே ரியலாகவே ஒரு நல்ல ஒரு மனுஷர். அவர் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அவருடைய இது நல்லா பிடிக்கும். நல்ல ஒரு ஆக்டரு. இது மேலும் மேலும் இது மாதிரி ஒரு கருத்து உள்ள படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இல்லை சார், சொல்லிட்டேன். படம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி பிடிக்கும். விஜய் ஆண்டனி சூப்பர். அதெல்லாம் நல்லா தலை நடிச்சிருக்காரு. ட்விஸ்டாக இருந்துச்சு தலை படமே. லாஸ்ட்டில் தான் தலை காட்டுறாங்களே கதையை. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கலாம் அந்த இதுவை. பட் அவர் பண்ணது வந்து இட் வாஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட் தான். அது ஏன் பண்ணாருன்றது ரிவீல் ஆகிற அந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் குட். ஏன்னா வந்து தட் மேக்ஸ் யூ மோர் த்ரில்லிங்ல. லைக் எப்படி அந்த மூவி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு ஈகர்னஸ் வருதுல்ல. ஸோ தட் இஸ் லைக் மோட்டிவேட்லாம் எதுவும் இருக்காது. லைக் பாலிடிக்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வில் கெட் டு நோ. ஹிட்லர் ஹீரோ பார்ட்டும் ஒரு நல்லா கேரி பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் அவர் சேஞ்ச் ஆகும்போது அது நல்லா கேரியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஹி ஹஸ் டன். பொருத்தமாக தான். ரொம்ப பொருத்தம்னு சொல்ல முடியாது. பட் குரூப் ஆஃப் பீப்புள் அவர் வந்து ரூல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாருல. ஸோ மியூசிக் லைக் 2 சாங்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் சூப்பர். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சாரி, அந்த ரிவீல் ஆகிற அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப இல்லை, கரெக்டாக வச்சுருக்காங்க ப்ராப்பர். இது வேறு லைன் தான், இது வேறு ஸ்டோரி லைன் தான். அதை அவர் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸ்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இருக்குது, கரெக்டாக இருக்குது. ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன சீன் நடக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அடுத்தடுத்து என்ன சீன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கெஸ் பண்ண முடியல அடுத்தடுத்து என்ன கொண்டு போகிறாங்க, எப்படி லிங்க் பண்ண போகிறாங்க. நிறைய பிச்சாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே லிங்க் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலி இங்கே நடிச்சிருந்த ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தோம். ஃபைனல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு சினிமேட்டிக்காக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் ஃபைனலாக நடந்ததுனால நான் அது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறேன். மியூசிக் சட்டிலாக இருந்துச்சு சார். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சட்டிலாக ஒரு மாதிரி நல்லா. இல்லை, இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் வீக் பார்த்தப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. அதனால தான் முதல் தடவை வந்தோம். படம் ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை, அது என்ன தலைப்புங்கிறது இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகலை. படம் பார்த்தோம், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது தெரில. அது இனிமே தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல்லாக என்கேஜாக இருந்தது. இன்டர்வலில் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸ் ரிலீவ் பண்ணது எல்லாமே ரொம்ப அப்படியே பார்க்க நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் நான் அவரோட படம் ரொம்ப ரசித்து பார்த்த படம்னு சொல்லலாம். காட்சினா இதில் 2-3 இருக்குது. அதாவது ஒன்று இன்ட்ரோ பண்ணதுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்குள்ள ஹீரோயினுக்குள்ளுக்கு இருந்த அந்த ஒரு லவ், அந்த ஒரு இவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் ட்ராக் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அந்த அக்னிநட்சத்திரம் நிரோஷா கார்த்திக் மாதிரியான ஒரு இது இருந்தது. ஆனால் அது கிடையாது. அதுக்கப்புறம் வேறு ஒன்று கதை செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஆனால் சோஷியல் மெசேஜ் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபுல்லாக ஒரு கமர்ஷியலாக என்கேஜ் பண்ணுது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் நல்லா, எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே போகல. ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா என்கேஜாக இருந்தது. நடுவில் இருந்து போர்லாம் அடிக்கல, என்கேஜாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைனர். எல்லாரும் வீக்கெண்டில் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஹோல்சம் ஃபேமிலி, அதாவது சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமா ஒரு என்கேஜாக பார்க்குறதுக்கான ஒரு படம். மெயின் விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் லேக்கே இருக்காது. லேக் மீன்ஸ் அதாவது ஒவ்வொரு சீன்லேயுமே கதை மூவ் ஆகிட்டே இருக்கும்.
இந்த சீனில் ஒரு கதமோ அடுத்த சீன் கதை திருப்பி அந்த கதை ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு ட்ரெயினோட அந்த கம்பார்ட்மெண்ட் செயின் மாதிரி கனெக்டாக இருக்கிறதுனால எங்கேயுமே லேக் இருக்காது. அப்புறம் பாட்டுங்களும் அளவாக வந்து இது பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதுவும் நமக்கு லேக்னஸே இருக்காது. கடைசி 15 மினிட்ஸ் தான் சீரியஸான போர்ஷனு. அதுதான் வந்து படத்தை ஒரு மெயினாக இது கொடுக்கும். நல்லாயிருக்கும் படம். அது ஜென்டில்மேன் டைப் படம். சங்கரோட படமும் மணிரத்ன படமும் கலந்த மாதிரி ஒருத்தர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான படம் இது. ஜென்டில்மேன், அக்னி நட்சத்திரம் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த படம் நல்லது இருக்கும். ஆமாம், ஹிட்லர்னு வந்து இல்லை, அதாவது எப்படின்னா ஹிட்லருக்கும் படத்துக்கும் எந்த ரெஃபரன்ஸுமே அவங்க அதில் வராது. ஆனால் அது ஹிட்டனான ஒரு இது ஹிட்லர் என்னென்னா இந்த பாலிட்டிஷியன்ஸோட அலட்சியம் இருக்குல்ல, அதனால் ஒரு ஹிட்லரோட ஒரு இனத்தை அழிக்கிறது தானே ஹிட்லர்னு சொல்லுவோம். அந்த கொடுங்கோன்மைன்றது வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட அலட்சியம் கூட பல மக்களை பாதிக்கும் இல்லையா. அந்த பாதிக்கப்பட்டவங்களேருந்து வந்த ஸோ ஒரு ஜென்டில்மேன் படம் எப்படி அந்த ஜென்டில்மேன் படம் மாதிரியான ஒரு படம். ஸோ எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கலாம். அந்தளவுக்கு சீரியஸாக கூட இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஃபன் மோடில் நல்லா இதுவாக இருக்கும். ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ஃபுல்லாக நல்ல ஃபன்னாக இருக்கும். ஸோ அதான் சங்கர் மணிரத்னம் மிக்ஸ் பண்ண ஒரு டேரக்டர் மாதிரி இருக்கும் படம். ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா அந்த ஆக்ஷன், க்ரைமு, அப்புறம் அந்த ரொமான்ஸ், ஸோ இந்த மூணையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கட்டக்குன்னு போகுது இல்லை, அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த எடிட்டிங்கு, அந்த கதையை செட் பண்ண விதம், அது கரெக்டாக ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எண்ட் வரைக்குமே அந்த த்ரில்லரை கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ அந்த கட்ஸு, அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக அவர் அந்த பேஸை கொண்டு போகிற மாதிரி. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் எனக்கு தெரிஞ்சு. காட்சி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 மினிட்ஸே வந்து ரொம்ப அப்படி ஷாக்கிங்காக இருந்தது. அதே இது வந்து அந்த ஒரு கைத்தில் அவங்க அது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. கைத்தில் அவங்க நடந்து வந்து அந்த ட்ராஜடி ஆகிறது, அதை விட அந்த பின்னாடி அதை வந்து அவங்க எடுத்து காமிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அது இல்லைன்னு வைங்க, இந்த படம் வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் இதாக மாதிரி இருந்திருக்கும். அந்த பின்னாடி கிளைமேக்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய அந்த காட்சி வந்து நல்லா வந்திருந்ததுனால எனக்கு வந்து அது இன்னும் நல்லா இருந்தது. அடால்ஃப் ஹிட்லர் வந்து நமக்கு தெரியாத ஒரு இது என்னென்னா, அவன் மனசுக்குள்ளே அவன் வந்து ஊருக்கு நல்லது செய்யணுன்னு தான் நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அது வந்து ஒரு ஜெர்மனியில் உள்ள ப்ராப்ளம்கள், அவங்களுக்கு வந்து அந்த முதலாம் உலக போருக்கு பின்னாடி வந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுன்றதுக்கு பட் அவன் வேறு மாதிரி ஒரு வழிமுறையை அவர் பின்பற்றார். பட் அதை விட மோசமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கொலைகள் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இது பாசிட்டிவாக முடியுது. ஆனால் ஹிட்லர் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இதில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு படம் வந்து ஹிட் ஆக போகுதுன்னு நினச்சி கூட அவங்க வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு படம்.